இப்ப வந்து யாரு உன் மேல ஐயோ பெரிய பெரிய சாமி வந்துக்குது என் மேல பெரிய சாமி பண்ணி நிறைய கேட்கும் ஆமா என்ன கடாக்கா ஐயோ ஆடு கேட்கும் கோழி கேட்கும் பண்ணி கேட்கும் எல்லாமே கேட்கும் ஓ பெரிய சாமி வந்துக்குது பெரிய சாமி அது என்னதான் சாமி அது என் மேல புளியரப்பா வந்துக்குது புளியரப்பா தான் எல்லா பலியும் கேட்டுக்குதாரா ஆடு பலி கோழி பலி பண்ணி பலி பண்ணட பால் மூஞ்சி பண்ணட என்னடா கையில பாக்குறா ஏய் கையில என்ன பாக்குறா நான் கம்பெனில வர வாங்கி தரேன் ஏன் நானா வரி போறேன் கம்பெனில ஐயோ நீ வரி போடுடா ஏய் ஓ பாருடா ஏய் ஆரா என்ன வார்த்தை கேக்குறா ஆராய்ச்சி பார்த்து பேசணும்னு ஆரா ஊதின்னு சொன்னது ஓடிச்சவள என்ன சொன்ன சித்திங்க அவ என்ன சித்தின்றாடா ஏமா எங்களை வந்தனியா சொல்லமா சக்காலத்தி நாக்கு மேல பல் பண்ணி பேச மாட்டா என்னம்மா சொன்ன என்னம்மா சொன்ன என்னம்மா சொன்ன என்ன சொன்ன எங்க போய் வந்தது ஏதா போய் வந்தது அதான் அங்கங்க போய் வந்தது அப்படி அப்படியே கடுக்குது அப்படி அப்படியே சாணி தெளிக்காத கடுக்குது அப்படி அப்படியே வாசல் பெருக்கிறது கடுக்குதுன்னு சொல்றியா ஏன் நீ செஞ்ச என்ன அது கேட்காது ஆமா ரவுண்டுக்கு போறேன் நான் வச்சுக்கிறேன் யாரு நீ வச்சுக்க நீ வச்சுக்கல சொல்லுமா என் சோத்து புண்ணாவுதுமா இனிமே மூணு பஞ்ச எனக்கு குய்ய எடுக்கிறது எனக்கு எல்லா ஏற்பாடும் பஞ்ச சொல்லுமா பத்மாவதி அம்மா சொல்லுமா ஏம்மா ஊருக்கு வச்சு வராட்டி அம்மா எங்கடா போய் வர மூதேவியா வாங்கிக்கு உடம்பு சரியில்லம்மா ஆத்து வந்து வராமா எங்க யாரு
எங்க சுத்தி மாட்டிக்கணும் பார்த்து நான் வேகமா பேசுறேன் வேகமா பேசுறேன் வேகமா பேசுறேன் எங்க போனா மாலை போட போறேன் எப்படியா இன்னைக்கு மாலை போட்டுருவா எங்களுக்கு இன்னைக்கு மாலை போட்டுருவா எங்க போன மாலை மாலை இவகிட்ட போய் இது மாதிரி சொல்லிய வரங்க மழை எங்க போனா இதுதாங்க போகுது இல்ல அடிக்காத குழந்தை எதுக்கு போகுது ஏறி வரைக்கும் போய்க்கிறோமா கொட்டிட்டு கட்டி போட்டு போய்க்கிறோம் அங்க எங்க தட்டி வச்சுக்கிறாங்க பரபா ராசுகள் உங்க அம்மா ஒரு திராசு கோடு உங்க அப்பா ஒரு வெச்ச கோடு ஏன்டா ஒரு சிவடியா கோடு சும்மா அடிச்சு நடக்காதியா யாரு அது யாரா ஆயிரம் தான் அடிக்கிட்டு ஒரு மகாராணியா தெரியலையா என்ன வார்த்தை கேட்கறது என்ன வார்த்தை கேட்டா அப்படின்னா என்னடா அர்த்தம் என்ன தப்பு அதுல நான் சொன்னதுல என்ன தப்பு என்ன அர்த்தம் யார் சொன்னது தப்பு யாரு சொன்னது யார் சொன்னது கேளு கேளு சொல்றா பொண்ணே சொல்றா ஒண்ணு யார் சொன்ன இல்லம்மா ஆளுக்கு முன்னாடி நான் போனதான் தப்பு ஆறாவை போல கூறிய கண்கள் ஒளிய வர ஆறா கூறி ஆடா அடிச்சாம் பாருமா பல்டி எப்படி நீ பொம்பளை பொறுத்திருந்த நீ மாத்தி மணி போட்டு கரெக்டா கடா பண்ணதான் போட்டுறா கோயில் சின்ன பொண்ணு மாதிரி எப்படி போன எங்க போன எப்படி போச்சா சட்டியாடா கொடி காத்துல காய போட்டிருப்பாங்க ஜட்டி இல்ல சட்டி பானை சட்டி உன்னை ஒருத்தி புட்டி கடாசும் போது என்ன ஒருத்தி புட்டி கடாச மாட்டாளா சட்டியா உமா சட்டியா உன் சட்டியா உமா சட்டியா என் சட்டியா எங்க அம்மா சட்டியாவா ஐயல் கட்டியா போட்ட பையன் கெட்ட கேள்வி கேள்வி வர திமிழந்த பையன் என் கொட்டாக்கு பின்னால எனக்கு ஈடாவியா ஜோடாவியா என் முன்பா வரல
மண்டே வச்சு மாவளுக்கு போட்டு சட்டி அடி வாங்கி போய் கரைச்சி பண்ணிட்டு அது இப்படி வாங்கிடுச்சு. அதான் சட்டி வாய் அவ்வளவு பேசுறது. அதான் பாரு. அவன் வாங்கி பேசுறேன். அதான் அடி வாங்க பார்த்தா சட்டி வாங்கி மாங்கன்னு பிடிச்சிக்கிச்சான். சொல்றாரு பாரு அவரு. சின்ன புள்ள சின்ன பொண்ணேம்மா சரிடா, இந்த சட்டியை போட்டியா? இந்த தோட்டப்பாட்டு யாரு தோட்டப்பாட்டா? யார் தோட்டப்பாட்டா போறாங்க ஓட்ட நீ கண்ண புள்ளிவா பறிச்சு இதுல அடிக்காதேம்மா. யாரும் நாய்க்கு வாங்கிறாங்க போச்சு. நாய்க்கு போயினக்கு எந்த இல்லை. யார் வாங்கி வச்சா? யார் வாங்கி வச்சா? வாஜாரியம்மா வாஜாரி. அந்த வாஜர் போட்டு ஈட்டோம். போட்டா வாங்கி வச்சா? எல்லாம் வாங்கி வச்சேம்மா. வாங்கி வச்சா? எல்லா சாமானும் வாங்கி வச்சுக்கிறேன். எல்லா சாமானும் வாங்கி வச்சா? ஊருக்குள்ள வந்தவனே நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சேன். எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டேன். நாடுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டேன். ஆமா வாங்கிட்டியா? 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 வாங்கி வச்சியா? இந்த தொடப்பத்தை வாங்கி வச்சுக்கிறியா? இதால அச்சா வலிக்குமா வலிக்காத கேக்குறீங்களா? இந்த தொடப்ப வேணா பூந்தொடப்ப கொடுங்க கேட்க போட்டா மாறி போச்சுமா. எல்லாம் இப்ப மாப்பு போட ஆரம்பிச்சு. மாப்பு அவங்க போடுவாங்க. மாப்பு அவங்க போடுவாங்க. சோப்பு போடுவாங்க. ஓடுறா ஓடிடுறா பையா அடி வாங்கி சாக போறேன். என்ன மருந்து கட்ட வச்சுருந்தாங்க அம்மா அத்தை. அம்மா ஒரு மாட்டு சாணத்தை உள்ள போடுதா அப்படி எடுத்து அப்படியே அக்கி வச்சுக்கிறா போடு. யாரு காட்டானா எந்த என் சக்கரை வாங்கியிருந்தா ஆண்டாளக்கா குத்திச்சு. எந்த ஆண்டலக்கா காட்டா ஆண்டலக்கா எந்த காலி சாட்டி போடுங்க உனக்கு தெரியாது. எனக்கு ஆம்பளைங்களை பார்த்தா கண்ணு தெரியாது. பொம்பளைங்களை பார்த்தா தான் கண்ணு கிளிதான் தெரியுது. கண்ணும் தெரியாது காது காக்காது கண்ணு தெரியாது. அது டீப்ல சேர்த்து அங்க யாரும் அது யாரும் நின்னுறாங்க. அது யாரு அது? எதா அது பேர் அந்த டீப்ல இருந்தா டீப்ல சரியா அந்த ஆட்டோ பக்கத்துல. அது தெரியல. அதுக்கான அது குண்டு பல் போயிடுச்சா? ஆமா அங்க ஒரு அக்கா சிகப்பு ஜாக்கெட் போட்டு போறாங்க. அடி ஷேர் போல தோகர அண்ணன் தெரியல உனக்கு டீ பிளேட் வச்சுட்டு அந்த இருட்டுல இருக்கிற அக்கா சிவப்புல ஜாக்கெட் போட்டுக்கிறது தெரியுது. கடவுள் அது போல பச்சுட்டான். அண்ணன் உரிக்கலான்னு பாக்குறேன். காயத்துக்கு ஏற்றி நல்லா ஆகுமோ? கூட பேசி பாத்தியா என்ன சொல்லிட்டு போற பத்தியா? பெத்த பொண்ணு அது மாதிரி சொல்லிட்டு போவாளா? என்ன சொல்லிட்டு போனா பத்தியா? சித்தி நீதான் இது எல்லா வேலையும் செய்யணுமா? தலையை எழுத்து இதுதானா யாரால மாத்த முடியாது. ஆமா செய்யணுமா? அவங்க செய்யக்கூடாதா? ஐயோ அவங்க செய்தாங்க நான் செய்யணும். என்ன வீண் இங்க அடிக்கணும். அதான் அவங்க என்ன இத பாருங்க. நான் செய்யறேன் விடுங்க. அவளை கிட்ட இருந்து வேலை வாங்கன்னு சொல்றான். அந்த பாய் தான் மனசாட்சி இல்லாத பேசுறான்னா அதுக்கு அந்த மாதிரி தலையாடி நின்று கிடக்குறேன். ஏன் அவளை தட்டி கேட்க கூடாது? ஐயா தட்டி கேட்டா அவளை என்ன தட்டி கேட்பா? அவளை தட்டி கேட்டா நம்ம வாட்டி காட்டுறமே தட்டி கேட்டா அவன் நம்மள அவளை போய் என்ன கேட்ப?
நீ தான் நீ எல்லாம் வெளிமைச்சு அதான் உன் தலையில அன்பார்ந்த பெரியவர்களே, இந்த மண்ணிலே பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் தாய் தந்தையர், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், கிராம மக்கள், அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் டீமிலே பேரு புகழ் பெற்ற அருமை தம்பி பொன்ராஜ் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து இன்று 15ஆம் நாள் நோக்கி நாளை 16ஆம் நாள் அடைப்பகின்றார். ஐயாவின் ஆத்மா நல்லபடியாக சொர்க்கத்திற்கு போக வேண்டும், முக்தி மோட்சம் பெற வேண்டும், ஐயாவை மோட்சத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இதோ உத்திரமேறு வட்டம் உத்திரமேறு அடுத்த கட்டியாமதல் நன்னகத்தைச் சேர்ந்த எங்களது ஸ்ரீ இனியா நாடக மன்றத்தாரை கொண்டு வந்து பத்மாவதி திருக்கல்யாணம் அல்லது விதியா மதியா என்ற நாடகத்தை ஐயாவுக்காக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அருமை தம்பி பொன்ராஜின் மனம் நல்ல நிலையிலே அந்த ஆண்டவன் பாதத்தை சேர வேண்டும், அந்த சொர்க்கத்தை நாட வேண்டும். அகால மரணம் அடைந்த அருமை தம்பியை கொண்டு சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இதோ எங்கள் அனைவரும் சார்பாகவும் ஓர் ஆழ்ந்த இரங்கல் பாடலை பாடி ஐயாவை முதலிலே சொர்க்கத்துக்கு போவதற்கு நாங்கள் வழி அனுப்புகிறோம். நீங்கள் அனைவரும் அமைதி காத்து நீங்கள் ஒத்துழைப்பு தந்து ஐயாவுக்காக செலுத்த வேண்டும், அமைதி காக்க வேண்டும். அம்மா அம்மா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததையா ஒன்னதையா உன் வாழ்வு குண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததம்மா உன் வாழ்வே கூட்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததையா ஒன்னதையா உன் வாழ்வு குண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா இருக்கோம் பேணுக்கோம் உனக்குள்ள சொந்தத்துக்கோம் ஐயா ஒன்னதையா இருக்கும் இயலுக்கும் உனக்குள்ள சொந்தத்துக்கும் ஐயா 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 இருக்கோம் பேணுக்கோம் உனக்குள்ள சொந்தத்துக்கோம் இன்றோடு முடிந்ததையா அதுவும் இன்றோடு முடிந்ததையா ஐயா இன்றோடு முடிந்ததையா ஆவி பிரிந்தது
ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததையா உன் வாழ்வி உண்டோடு போனதையா ஐயா நீ பறந்ததையா ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததையா உன் வாழ்வு உண்டோடி போனதையா ஐயா குருவி பறந்ததையா அருமை தம்பி பொன்ராஜ் அவர்களின் உயிர் சொர்க்கத்தை தேட வேண்டும், மோட்சத்தை தேட வேண்டும் மற்றும் முக்தி மோட்சம் பெற வேண்டும். அனைவரும் அவருக்காக அமைதி காத்து அஞ்சலி செலுத்தி அவரை மோட்சத்துக்கு போவதற்கு அனைவரும் வழி அனுப்ப வேண்டும், அமைதி காக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது எத்தனையோ உள்ளங்கள், அன்பு உள்ளங்கள் அன்பளிப்பு கொடுத்தார்கள் பொன்ராஜுக்காக. அவர் கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு ஆத்மாவுக்காக அப்படிக்காக நன்றி வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். நன்றி வணக்கம். நாடகத்துடன் சரி, எப்படியோ அவள் கூறிய வேண்டும், அவள் கூறிய வேலைகளை என்னால் முடிந்த அளவுக்கு செய்கிறேன். வருவது வரப்போகிறது. குறை பொருள் சொல்லி போறா.
செய்ய என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன். ஆகட்டும். அம்மா காலம் என்னும் நதியினிலே காலம் என்னும் நதியினிலே காதல் எனும் படகை விட்டே மலை வரை ஓட்டி வந்தேன் மறிகரைக்கு பூட்டி வந்தேன் நான் வந்தேன் நான். காலம் என்னும் நதியினிலே ஓடம் என்று நினைத்திருந்தேன் ஓடும் என்று நினைக்கவில்லை. காலம் என்னும் நதியினிலே காதல் எனும் படகை விட்டே மலை வரை ஓட்டி வந்தேன் மறிகரைக்கு பூட்டி வந்தேன் நான் வந்தேன் நான். இதயம் என்னும் கூட்டிலே இருவருக்கும் இடமில்லை. காலம் என்னும் நதியினிலே காதல் எனும் படகை விட்டே மலை வரை ஓட்டி வந்தேன் மறிகரைக்கு பூட்டி வந்தேன் நான் வந்தேன் நான். காலம் என்னும்